வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கிட்ஸ் ஸ்பெஷல் எல்லாருக்கும் பிடிச்சது கேரமல் பாப்கார்ன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரமல் பாப்கார்ன் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பாப்கார்னை பொரிக்கணும். இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்யலாம், இல்லைன்னா ஒரு ஆழமான பாத்திரம் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய் போட்டு வெண்ணெய் கரைஞ்ச உடனே இதில் 1 கப் காஞ்ச சோளம் விதைகள், இந்த மாதிரி காஞ்ச சோள விதைகள் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சோள விதைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மூடி வைக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் தானாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சுவதற்கு இது வேற பவுலில் மாற்றி வச்சுருங்க. அடுத்தது நம்ம கேரமல் சாஸ் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் கரைஞ்ச உடனே இதில் 1/2 கப் வெள்ளை சர்க்கரை, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, அதாவது ப்ரௌன் சுகர், இதையும் போடணும். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் கிடைக்கலன்னா நீங்கள் சாதா வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியம் லோவில் வச்சு சர்க்கரையை நல்லா கரைக்கணும். சர்க்கரை கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா ரொம்ப கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 துளி உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 துளி பேக்கிங் சோடா, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சு வச்ச கேரமல் சாஸை பாப்கார்ன் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அருமையான கிறிஸ்பியான கேரமல் பாப்கார்ன் தயாராக இருக்குது. அடுத்த வாட்டி வீட்டில் மூவி நைட் இருக்கும்போது இந்த மாதிரி கேரமல் பாப்கார்ன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கேரமல் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக அது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்காக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சால்டட் பாப்கார்ன் செய்வோம், பட் இது ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஸ்வீட்டாக, நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Train.